ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கியூட் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாடி ஸ்டார்டிங்லேயே அப்ராட்ல ஸ்டடீஸை முடிச்சுட்டு சைனாவுக்கு ரிட்டர்ன் ஆகிற ஷென் குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோடைய ஒரே வாரிசான நம்ம ஹீரோயின் ஷென்னை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சின்ன வயசுலேயே ஹீரோயின் அப்ராட் போயிருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் சைனாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அங்கே ஹீரோயின் அப்பாவுக்குமே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பொண்ணை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஷென் அப்பா ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணாமா, குட்டி பொண்ணா இருந்தானே எவ்வளவு தூரம் வளர்ந்துட்ட, ஃபைனலா அவனுடைய கிராஜுவேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அப்பாவுடைய எல்லா கம்பெனி பொறுப்புகளையும் வாங்கிட்டு படிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதோட ஹீரோயினி கிட்ட இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு. உங்க அம்மா நம்மள விட்டு போகும்போது கு ஃபேமிலியோடைய கு யாஞ்சுக்கு தான் உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டு செத்துருக்காங்க. இப்போ அதுக்கான டைமும் வந்துருச்சுன்னு சொல்ல, அப்பா இப்போ எதுக்காக நீங்க மேரேஜை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுலலாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஷேன், நான் உன்னை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலாமா, நீயும் குவும் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க கூட டச்ல இருக்கலாம்ல. 3 மாசம் அவங்க கூட டச்ல இரு, உனக்கு பிடிச்சா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் ஒன்றும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினுமே சரிங்கப்பா, அம்மாவுடைய விஷயம் வேற சொல்றீங்க, வேணும்னா 3 மாசம் மட்டும் அவர் கம்பெனில நான் இன்டர்னா ஜாயின் பண்ணி அந்த கோவை நான் வாட்ச் பண்றேன். எனக்கு அவருடைய கேரக்டர் பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் அங்க ஒர்க் பண்ற இந்த 3 மாசமும் நான் யாரு, என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு, என்னுடைய ஐடென்டிட்டியை நீங்க அங்க வெளிப்படுத்த வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அப்பவுமே ஓகே சொல்ல, மறுநாளே ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்புக்காக கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்புறதுக்கான காரு, அவங்க போட்டுட்டு போறதுக்கான காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாமே அடிக்கிறக்க, இல்ல இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயின் வீட்ல மெய்டா ஒர்க் பண்ற ஒரு அம்மாவோட ட்ரெஸ்ஸை காட்டி, எனக்கு இந்த மாதிரி மெய்ட் ட்ரெஸ் தான் வேணும், அதோட எனக்கு சாதாரண ஸ்கூட்டி மட்டுமே போதும்னு சொல்லவும் அவங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட்டுமே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தராரு. ஸோ ஹீரோயினும் அந்த மெய்டு ட்ரெஸ்ஸோட தன்னை ஒரு ரிச்சான ஃபேமிலின்னு காட்டிக்காம ஒரு சாதாரண ஏழ்மையான வீட்டு பொண்ணு மாதிரி ஹீரோடைய கம்பெனிக்கு இண்டனுக்காக கிளம்புறாங்க. இங்க ஹீரோடைய அப்பாவும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட என்னதான் என் பொண்ணு அவளுடைய அடையாளத்தை கோவுடைய கம்பெனில வெளிப்படுத்த கூடாதுன்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ என் பொண்ணை நினைச்ச பயமா இருக்கு. அதனால அந்த கம்பெனி மேனேஜர் கிட்ட மட்டும் என்னுடைய பொண்ணு தான் கோவுடைய கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்காக வராங்கிறத சொல்லுங்க, அவர் நல்லாவே பாத்துக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இங்க ஹீரோடைய கம்பெனி தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்டர்னா ஜாயின் பண்ண போறா. அவங்க டிபார்ட்மெண்டோட டீம் லீடருக்கு கால் பண்ணி இந்த சைனாவிலே ரிச்சஸ்ட் பிசினஸ் மேனான ஷென் குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மனுடைய ஒரே பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்டர்னா இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்க. சோ அவங்கள நீங்க ரெஸ்பெக்டோட ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த கம்பெனியோட மேனேஜர் தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்காதா அதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 பொண்ணுங்களும் காதுல வாங்குறாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. பயங்கர மாசா அவருடைய கம்பெனிக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோடைய கம்பெனில ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்காக அவங்க ஐடி கார்டை வாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறாங்க. சோ இவர் தான் நம்ம அப்பா சொன்னா கு யாஞ்சுவான்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த ஒரு ஆளு ஹீரோயினை இடிச்சு வைக்கிறாரு. இடிச்சதுல ஹீரோயின் ஹீரோ மேல போய் விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோனி கிட்ட ரொம்பவே கைண்டா பார்த்து கேர்ஃபுல்லா போங்கன்னு சொல்லிட்டு போறாரு. பரவாயில்லையே, பார்க்க ரொம்பவே ஜென்டில்மேனா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஹீரோயின் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் புதுசா இப்பதான் இங்க இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன், என்னோட பேரு ஷென் நாஞ்சான்னு சொல்லி அறிமுகமாகிக்க அந்த டீம் லீடர் ஹீரோயினியா மேலும் கீழமா ஒரு மாதிரி பார்த்துட்டு, இவ ட்ரெஸ்ஸையும் இவளையும் பார்த்தா சாதாரண வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா, இவ எப்படியும் அந்த பணக்கார வீட்டு பொண்ணா இருக்காதுன்னு சொல்லிட்டு, என்ன சாதாரண இன்டர்ன் தானே, போயிட்டு அந்த உரமா உட்காருன்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை குறைவா பேசுறாங்க. அப்பதான் அங்க ஹீரோயின் மாதிரி இன்டர்ன்ஷிப்காக இன்னொரு பொண்ணுமே வரா. அவளும் ஹீரோயின் மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் நான் இங்க புதுசா இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன், என்னோட பேரு ஷென் மென்ஜின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறா. அதாவது ஹீரோயின் பேரு ஷென் நாஞ்சியா, இவ பேரு ஷென் மென்ஜின். இந்த மென்ஜின் கொஞ்சம் பார்க்க கிளாஸியா ஆட்டிடியூடோட இருக்கிறதும் இவதான் அந்த பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தப்பா நினைச்சு இந்த டீம் லீடரும், மிஸ் நீங்க தானே மேனேஜர் சொன்ன அந்த பணக்கார வீட்டு பொண்ணு, எங்க கிட்ட நடிக்காதீங்க, நீங்க தான் ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற சில பேருக்கும் நீங்க யாருன்னு தெரியும், சோ நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம், நாங்க யாருக்கிட்டையும் உங்க ஐடென்டிட்டி பத்தி சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மென்ஜினும் அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் தன்னை தான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க போல. இந்த வாய்ப்பை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது, யூஸ் பண்ணிக்கிட்டா இங்க நல்ல ஸ்டேட்டஸும் கிடைக்கும், அதோட ப்ரமோஷனும் கிடைக்கும்ட்டு. நீங்களும் சரியா தான் சொன்னீங்க, நான் இங்க இன்டர்ன்ஷிப்காக தான் வந்திருக்கேன், என்ன பத்தி யாருக்கிட்டையும் நீங்க சொல்லாம இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கான கேபின்ல போய் உட்காரா. இங்க ஹீரோயினும் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன இந்த கோடி எம்ப்ளாயிஸ்லாம் இப்படி இருக்காங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த எம்ப்ளாயிஸே இந்த மாதிரி இருக்காங்கன்னா இவங்களுடைய பாஸ் கோ மட்டும் எப்படி இருப்பாரு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் தப்பான இம்ப்ரெஷன் ஹீரோ மேல ஏற்பட ஆரம்பிக்குது. அதோட அந்த மென்ஷன் கிட்ட போயிட்டு வேன்ஸ் ஓனர் 2 பொண்ணுங்க, நாங்களும் இதே டிபார்ட்மெண்ட் தான், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, உங்க ஹேர் ரொம்ப அழகா இருக்கு, உங்க இயரிங் கூட ரொம்பவே அழகா இருக்குன்னு அவகிட்ட காக்கா பிடிக்க ட்ரை பண்றாங்க. இங்க ஹீரோயின் கிட்ட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து என்னோட பேரு ஜியான்னு சொல்லி அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்றாங்க. ஹீரோயினுக்கும் இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அவங்க கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய பாட்டி ஹீரோக்கு கால் பண்ணி ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணு நம்ம கம்பெனில தான் இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவளை நீ பாத்தியான்னு கேட்கவும், ஷென்னா யார பத்தி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு எதுவும் புரியலன்னு ஹீரோ சொல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஷென் ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து உனக்கு ஷென் வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க போறதா ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம், ஆனா அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டதால அந்த பொண்ணு இவ்வளவு நாளா அப்ராட்ல இருந்து இப்பதான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கா, அதுவும் நம்ம கம்பெனில தான் இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கா, அவளை நீ பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணுடைய பேரு என்னன்னு ஹீரோ கேக்குறாரு.
சொல்றாரு. சாரி கோ, எனக்கு அந்த பொண்ணோட பேரு சரியா ஞாபகம் இல்ல, நீ வேணா அவகிட்ட போய் கேளலாம், அவளே சொல்லுவான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோயினும் ஹீரோவுக்காக காஃபி எடுத்துட்டு போகும்போது அப்ப இந்த மென்ஜின் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, பாஸுக்கு நான் காஃபி கொண்டு போய் கொடுத்துக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்பை இவ வாங்கிக்கிட்டு ஹீரோ பார்க்க உள்ள போறா. அங்க ஹீரோடைய கேபின்ல போயிட்டு டேபிள்ல காஃபியை வச்சுட்டு உங்களுக்காக காஃபி எடுத்துட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு நின்று பேசவும், இதை வெளியில இருந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே தப்பா தெரியுது. இந்த கோ நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, இவருக்குலாம் என்ன ஒரு மட்டமான டேஸ்ட்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அங்க உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஹீரோவை முகத்தை கூட நிமிந்து பார்த்திருக்க மாட்டாரு. அவ உள்ள வந்தது அவ பர்ஃபியூம் ஸ்மெல்ல வச்சு ஆபீஸ்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்ஃபியூம்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சாரிங்க மிஸ்டர் கோ, நான் இப்பதான் புதுசா இங்க இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன், ஆபீஸ் ரூல்ஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, மறுபடியும் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல புது இன்டர்ன் சொன்னதுமே இப்பதான் ஹீரோவே அவ முகத்தை நிமிந்து பாக்குறாரு. என்ன சொன்னீங்க, புது இன்டர்னா? இன்னைக்கு தான் நீங்க ஜாயின் பண்ணீங்களான்னு கேட்க, ஆமா நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணா, என்னோட பேரு ஷென் மென்ஜின் சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறா. அப்போ பாட்டி சொன்ன அந்த ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணு ஒருவேளை இந்த பொண்ணு தானு சொல்லி ஹீரோவே தப்பா நினைச்சுக்கிறாரு. இவங்க இப்படி உள்ள பேசிட்டு இருக்காத ஹீரோயின் மாதிரியே அந்த வேனும் ஜூவும் வெளியில இருந்து பார்த்துட்டு நம்ம பாஸ் கிட்ட இந்த அளவுக்கு அந்த ஷென்னை பேசிட்டு இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா நம்ம பாஸுக்கு அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு ஹீரோவுடைய பாட்டியை அந்த மென்ஜினை பக்கம் ஆபீஸ் வரைக்கும் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த லீடர் பொண்ணு தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டது இவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. எங்க ஹீரோடைய பாட்டி நம்மள கண்டுபிடிச்சாங்களான்ட்டு கொஞ்சம் பயத்தோட தான் போறா. ஆனா இவ பயந்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. ஏன்னா ஹீரோவுடைய பாட்டி ஹீரோயினை சின்ன வயசா இருக்கும் போது பாத்திருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவோம், அவங்களுக்குமே சுத்தமா அடையாளம் தெரியல. இவதான் ஹீரோயின், அவங்களுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு அம்மா சாகறதுக்கு முன்னாடி நானும் அவங்களும் பேசினபடியே உனக்கு குக்கும் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ண போறோம், அதுக்காக என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், நாளைக்கு உன் அப்பா விட்டுட்டு ஒரு ஹோட்டல் நேம் சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. சோ இதை வச்சு இந்த மென்ஜனும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துக்குங்கிறத நல்லாவே கெஸ் பண்ணிடுறா. இப்பதான் இவளுக்கு ஒரு பெரிய பிளானே தோணிட்டு இருக்கு. எப்படியாவது இதை வச்சு ஹீரோடைய ஃபேமிலிக்குள்ள நுழைஞ்சு ஹீரோ மூலமா நம்ம பிரெக்னென்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு தெரிஞ்சா கூட ஹீரோ தன்னை கைவிட மாட்டாரு, தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பா எடுத்துப்பாருன்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கா. பாட்டி மென்ஜன் கிட்ட பேசின மாதிரி ஹீரோவையும் கூப்பிட்டு உனக்கும் ஷென்னுக்கும் மேரேஜ் பண்றதை பத்தி பேச, ஷென்னோட அப்பாவை நாளைக்கு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கா, நீயுமே வான்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுல சுத்தமா ஹீரோக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. யாரை கேட்டு இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் நீங்களே எடுக்கிறீங்க, எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல, என்னால அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ என்ன பேசிட்டு இருக்கா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்ப போய் முடியாதுன்னு சொன்னா நான் எப்படி அந்த ஷென் ஃபேமிலி கிட்ட போய் சொல்லுவேன், நீ என்ன பண்ணுவே தெரியாது, மேரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ண என் கூட நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி பார்த்தா அதுக்கு நெஞ்சு வலின்னு ஒரு நாடகத்தாடி ஹீரோவை ஃபைனலா ஒத்துக்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க எந்த ஹோட்டலுக்கு மேரேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோயினும் அவங்க இன்டர்னா ஜாயின் பண்ணதுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு உள்ள போகவே ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய இடத்துக்குலாம் நான் வந்ததே கிடையாது, எங்க ஃபுட் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும், நம்ம கிட்ட அந்த அளவுக்கு காசு கூட இருக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ அவங்க அந்த மென்ஷனுமே வரா, உங்களை மாதிரி புவர் பீப்புளுக்குலாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம் என்ன தகுதி இருக்கு, இங்க ஹை கிளாஸ் பீப்புள் எல்லாம் வர இடம், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் அவளை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, உன்னால இந்த இடத்துக்கு வர முடியும்னா என்னால வர முடியாதான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க நான் எதுக்கு வந்திருக்க தெரியுமா, எனக்கும் மிஸ்டர் கோவுக்கும் மேரேஜ் ஆக போகுது, எங்க மேரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கா, உனக்கும் மிஸ்டர் கோவுக்கும் மேரேஜ்னு கேக்குறாங்க. ஆமா, என்ன மாதிரி ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பொண்ணுக்கு மிஸ்டர் கோ தானே மேட்ச் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஹீரோயினை இடிச்சு வேற விட்டுட்டு போறா. ஆக்சுவலி இந்த மென்ஜூன் வந்து ஹீரோயின் வீட்ல மெய்டா ஒர்க் பண்ற ஒரு மெய்டுடைய பொண்ணு தான் இவ. ஆனா ஹீரோயினுக்குமே இவன் தான் வீட்டு மெய்டுடைய பொண்ணுன்னு இன்னுமே தெரியாது. உள்ள பாட்டியும் ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கடா அப்படி மூஞ்ச ஊருன்னு வச்சிருக்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் இரா, அந்த பொண்ணுக்கு இப்படி இருந்தா உன்னை எப்படி பிடிக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த மென்ஜூன்மே உள்ள வந்துட்டு இருக்கா. பாட்டி அவ தனியா வந்திருக்கத பார்த்துட்டு, என்னமா தனியா வந்திருக்க, உன் அப்பா எங்கன்னு கேட்க, அது வந்து அப்பாவால இன்னைக்கு வர முடியாது, அவர் ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருக்கிறதால என்னோட மேரேஜ் தானே, அதனால என்னையே டிஸ்கஸ் பண்ணிக்க சொல்லிட்டாருன்னு சொல்றா. ஆனா நான் இன்னைக்கு கூட கால் பண்ணேன், உங்க அப்பா கண்டிப்பா வரத தானே என்கிட்ட சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க ஹீரோயின் அப்பாவுமே வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே இவனுக்கு செம்மையா பயந்து வருது. எனக்கு கொஞ்சம் வயிறு அப்செட்டா இருக்கு, நான் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்ததுமே ஹீரோயின் வீட்ல மெய்டா ஒர்க் பண்ற அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இன்னும் 10 நிமிஷத்துல ஷென் குவாய் வீட்ல இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி அவரை வீட்டுக்கு வரவழைங்கன்னு சொல்றா. ஆனா எதுக்காகடின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, என்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கேட்காதீங்க, இப்போதைக்கு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. உடனே அங்க மென்ஜூன் அம்மாவும் ஹீரோயின் அப்பா ஆசையா ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருப்பாரு, அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு சாக்லேட்டை போட்டு அதை உடம்பு சரியில்லாம ஆக்கிட்டு ஹீரோயின் அப்பாக்கும் கால் பண்ணி, நீங்க ஆசையா வளர்த்த நாய்க்குட்டிக்கு என்னாச்சு தெரியல, சாகர மாதிரி கிடக்குன்னு சொல்லவும் அவரு உடனே கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்க ரெஸ்ட் ரூம் போனா அந்த மென்ஜூனும் திரும்பி வந்தா, என்னாச்சு அப்பா இன்னும் வரலையான்னு கேட்க, என்னன்னு தெரியலமா ஏதோ ஒரு எமர்ஜென்சி சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க, சரி நம்ம இன்னொரு நாளைக்கு இந்த வெட்டிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஐயோ வேணா பாட்டி, என் அப்பா ஜஸ்ட் எனக்கு இப்பதான் கால் பண்ணாங்க, என் மேரேஜை பத்தி என்னையே டெசிஷன் எடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மேரேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்ட்டு ஹீரோடைய பாட்டியோ நெக்ஸ்ட் மந்த் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. என்கேஜ்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மென்ஜூன் ஹீரோ கூட தான் கார்ல வந்துட்டு இருக்கா. அதை ஹீரோயினுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. மறுநாள் ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்ல, அப்ப ஹீரோடைய செக்ரட்டரி ஹீரோ கிட்ட, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட்
மீட் பண்ண போகணும். ஆனா என்னால உங்க கூட இன்னைக்கு மட்டும் வர முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்கவும் அவருமே சரின்னு சொல்றாரு. சோ ஹீரோடைய செக்ரட்டரி போக முடியாதுங்கிறதால ஹீரோ கூட கிளையண்ட்டை மீட் பண்ண ஹீரோயினை தான் போக சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஹீரோயினும் ஹீரோ கூட கிளம்பி கிளையண்ட்டை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வரவும் நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க, இந்த கால் அட்டன் பண்ணி நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களும் உள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கிளையண்ட்டுமே அங்க வரா. அவன் சரியான பர்வர்டா இருப்பான் போல. ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் எழுந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் விடாம ஹீரோயினை பிடிச்சு சோஃபால தள்ளி அவங்க கிட்ட அத்துமீற ட்ரை பண்றான். அப்பதான் அங்க ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு இதுக்கப்புறம் உன் கம்பெனிக்கு என் கம்பெனிக்கு உள்ள கோஆபரேஷனை டெர்மினேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓட விடுறாரு. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா மிஸ்டர் கோ நீங்க இதுக்காக எனக்காக அவ்வளவு பெரிய டீலை போயிட்டு கேன்சல் பண்ணீங்க, இது உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அவன மாதிரி ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு பர்சன் கூட என்னைக்குமே என் கம்பெனி கோஆபரேஷன் வச்சுக்க தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு அவர் கார்ல தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பர்வர்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அவங்க கணத்துல அடிச்சிருப்பான். அது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கும். அதனால ஹீரோவே ஹீரோயின் கணத்துல ஐஸ் பேக்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்தா அந்த கார் வேற ஒரு பள்ளத்துல இறங்கி ஏறவும் கார் ஷேக் ஆனதால பேலன்ஸ் தடுமாறி ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே ரெண்டு பேருக்குமே பயங்கர நர்வஸா இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த ஐஸ் பேக்கை கொடுங்க நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இறங்கினா தான் யாருங்காவது ஹீரோக்கு தெரிஞ்சிருமோட்டு அவங்க வீட்ல இருந்து கொஞ்ச தூரம் முன்னாடியே இறங்கி ஹீரோடைய கார் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி காரை வர சொல்றாங்க. மறுநாள் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க பாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால நீ மென்ஷனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடு, அதோட அவளை எங்கேயாவது டின்னருக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ராப்பரா இன்னும் நான் அவளை மீட் பண்ணது கூட கிடையாது, அதுக்குள்ளேயே அவளை டின்னர்களா கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க, அதுவும் கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. லாஸ்ட் நைட் அந்த பர்வர்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அவங்க பேக்கால அடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க ஹேண்ட் பேக் பிஞ்சு போயிருந்திருக்கும். அதனால அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி அவருடைய செக்ரட்டரி சொல்லி ஹீரோயினுக்காக புது பேக் ஒன்று வாங்கி தர சொல்றாரு. அதே சமயத்துல எங்க ஹீரோவுடைய பாட்டியா அவங்க மேடை கிட்ட இந்த மாதிரி ஒரு பேரனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, நீ என்ன பண்ற, மெஞ்சனுக்கு நீயே ஒரு கிஃப்ட் வாங்கி அதை என் பேரை அனுப்புன மாதிரி சென்ட் பண்ணி வை, அதோட அந்த கிஃப்டோட டின்னருக்கு என் பேரனை இன்வைட் பண்ண மாதிரி ஒரு லெட்டரையும் செட் பண்ணி வைன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய செக்ரட்டரி ஹீரோ கொடுக்க சொன்னதா ஒரு நியூ பேக்கை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இல்ல இது எனக்கு வேணான ஹீரோயின் சொன்னாலும் பாஸ் நீங்க வாங்கலனா கேம் மேல தான் கோபப்படுவாரு பிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. சரின்ட்டு ஹீரோயினும் அந்த பேக்கை வாங்கிக்கிட்டு அவங்க கேபினுக்கு போயிட்டு அதை பிரிச்சு பார்க்கறாங்க. அதுல ரொம்பவே அழகான காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட் பேக் தான் இருக்கு. அதே சமயத்துல இங்க அந்த மென்ஷனுக்கும் ஹீரோ பேர்ல ஒரு கிஃப்ட் வந்திருக்கதா சொல்லி ஒரு பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ பேர்ல வந்திருக்காதால ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்கான்னு நினைச்சு அவனும் கொஞ்சம் சீன் போட்டுக்கிட்டு அந்த கவரை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோயினுக்கு அனுப்பின மாதிரி அச்சஸ் எல்லாம் அதே மாதிரி ஒரு பேக் இவளுக்குமே சென்ட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வேனஸுவும் இந்த பேக்கா இது ரொம்பவே காஸ்ட்லியான பேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பேக் கூடயே ஹீரோ அனுப்பின மாதிரி டின்னருக்கு இன்வைட் பண்ண மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வேனஸுவும் பரவாயில்லையே நம்ம பாஸ் இவ்வளவு பெரிய ரொமான்டிக்கான பர்சன் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாமலே போச்சுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே ஹீரோ கொடுத்த அந்த பேக்கை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோடைய டேபிள்ல வச்சுட்டு உங்ககிட்ட நான் பேக்கை கேட்டேனா இது எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இங்க ஹீரோவுக்கா ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கோவப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஈவினிங் ஆகுது, பாட்டி வர சொன்னதா சொல்லி ஒரு ஹோட்டல்ல வந்து ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல அந்த மென்ஜன் என்ன ஹீரோவுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. இவரும் ஃபார்முலாக்கு ஹாய் சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களா, நீங்க டின்னருக்கு என்ன இன்வைட் பண்ணதுல தானே நானே வந்தேன், பார்த்தா அவளை போய் எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்க. ஷென் மென்ஜூன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்கா, அவ கூட நீயும் உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணாதானே உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தேவையில்லாம என்கிட்ட கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவ கூட போய் ஜாலியா டின்னர் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தற்செயலா ஹீரோயினுமே சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவளும் கொஞ்சம் சீன் போலாமேட்டு ஹீரோடைய கையெல்லாம் படிச்சு வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவுமே ஹீரோயினை பாக்குறாரு. இந்த மென்ஷன் அப்பதான் ஏதோ ஹீரோயினை பார்த்த மாதிரி ஷென் என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நீயுமே இங்க உன் பாய் ஃப்ரெண்டு கூட தான் டின்னருக்கு வந்தியான்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினுமே அவளுக்கு நல்ல பதிலடி கொடுக்குற மாதிரி உன்னுடைய ஷோ முடிஞ்சதுன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவளை நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போறாங்க. சரின்ட்டு இவங்களும் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த மென்ஷன் ஹீரோ கிட்ட நீங்க என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவ எடுத்துட்டு வந்த கிஃப்ட ஹீரோ பக்கம் நகர்த்தி வச்சு அதை பிரிச்சு பக்கம் சொல்றா. ஆனா ஹீரோ அதை எடுத்துக்காம அவ பக்கமே நகர்த்தி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லுவோம். எங்க ஹீரோ தனக்கு ப்ரொபோஸ் தான் பண்ண போறான்னு நினைச்ச இவர் பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி இல்ல. ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த டின்னர் அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணவே இல்லை, இது எல்லாத்தையும் பாட்டி தான் அரேஞ்ச் பண்ணாங்க, இது மட்டும் கிடையாது நம்ம மேரேஜ் என்கேஜ்மெண்ட் எல்லாமே பாட்டியோட ஐடியா தான், எனக்கு இந்த மேரேஜ் பத்திலாம் எந்த பிளானும் கிடையாது, அதனால நீங்க எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி இந்த மேரேஜ்ல தனக்கு விருப்பம் இல்லைன்னு ரொம்பவே நாசக்கா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மென்ஜனுக்கும் ஹீரோ சொல்ல வருது நல்லாவே புரியுது.
புரியுது, இருந்தாலும் புரியாத மாதிரியே பரவாயில்ல மிஸ்டர் கு, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்காக வெயிட் பண்ணி உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு தேவையில்லாம ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அதோட என் பாட்டி கிட்டையும் எந்த மாதிரி சொல்லி நான் புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சோ தேவையில்லாம நீங்களும் உங்க மனசுல கற்பனை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஓப்பனாவே சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா கூட தான் அவங்க சாப்பிட வந்திருக்காங்க போல. என்னம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா வரும்போது இவ்வளவு சோகமா வந்திருக்கே, என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோவால தான் ஹர்ட் ஆனாங்க. ஆனா அவங்க அப்பா கிட்ட எதையும் சொல்லாம அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பாவும் என்னம்மா கு கூட எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அவர் உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எங்க ஹீரோவுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு அப்பா கிட்ட சொன்னா அவர் எது ஹர்ட் ஆவரோ கோவப்படுவாருன்ட்டு. இல்லப்பா அந்த கோ என்னுடைய டைப் கிடையாது, அவர் எனக்கு செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷென் உன்னுடைய டைப் என்னன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியுமா, கோ உனக்கு ஏத்தவர் தான். ஆனா நீ தான் ஏதோ அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு ஷார்ட்டான பீரியட்ல ஒருத்தருடைய கேரக்டர் இதுதான் சொல்லி எப்படிமா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும்னு சொல்ல, சரிங்கப்பா அதான் இன்னும் 3 மாசம் முடியலல்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த மிஞ்சுன் கிட்ட சாரி சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்நேரம் பார்த்து ஹீரோயின் அவங்க அப்பா கூட சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பின்பக்கமா மட்டும் பாக்கறதால ஹீரோயின் அப்பாவை சரியா ஹீரோவால பார்க்க முடியல. அப்பவும் ஒரு கியூரியாசிட்டில எழுந்து பார்த்துட்டு அங்க போறது ஷேன் மாதிரி இருக்கே, ஒருவேளை அவங்க கூட போறது அவங்க அப்பாவா இருக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த மென்ஜூன் வேணுனே ஹீரோ கிட்ட, இல்லைங்க மிஸ்டர் கு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அங்க போறது அவளுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கும். ரீசெண்ட் டேஸ்லலாம் அவளை தேடி ஆஃபீஸுக்கு நிறைய கிஃப்ட் பாக்ஸ்லாம் வருது. அவ ஒன்றும் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோவுக்கும் செம்மையா கோவம் வருது. தேவையில்லாம மத்தவங்கள பார்த்து புரளி பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் வரும்போது அந்த மென்ஜூன் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, நேத்து ஒரு ஓல்டு மேன் கூட பார்த்தா, யார் அவர் கூட என்ன டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கா. இந்த மென்ஜூன் கூட சேர்ந்து இந்த ஜூவும் வேணும். ஆமா ஆமா இவ ரொம்ப ஏழை பொண்ணு தானே, பணத்துக்காக வயசானவர் கூட பார்க்க மாட்டா, யார் கூட வேணாலும் டேட் பண்ணுவான்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இவங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. தேவையில்லாம பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அவர் என் அப்பா, இதுக்கப்புறம் அவரை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை கொண்டுவன்னு சொல்லி கையை தூக்குறாங்க. உடனே அந்த மென்ஜூன், என்ன கையெல்லாம் காமிக்கிறா, என்ன நீ என்ன அடிச்சிருவியா, எங்க அடி பார்க்கலாம்னு சொல்லி கிட்ட வரா. உடனே ஹீரோயின் ஓங்கி அவளை செவிலே ஒண்ணு வச்சுட்டு, என்ன இது போதுமா இல்ல இன்னும் வேணுமான்னு கேக்குறாங்க. ஷென் எவ்வளவு தைரியம் தான் என்னை அடிச்சிருப்பா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மென்ஜூன் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவங்களும் கீழே விழ போறாங்க. அப்ப ஹீரோ தான் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க அப்படியே ரெண்டு பேருக்குமே செம்மையா ஒரு ரொமான்டிக் சீனை கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கத பார்க்கும்போது இந்த மென்ஜூனுக்கு செம்மையா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. உடனே ஹீரோயினும் ஹீரோக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு நகர்ந்துக்கிறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இப்படி சத்தம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோவும் கேட்க, அப்போ இந்த மென்ஜூனும் மிஸ்டர் கோ அவதான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா, அவளை போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அவ கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, இந்த பிரேஸ்லெட் என் அப்பா என் பர்த்டேக்காக எனக்காக பிரசன்ட் பண்ணதாச்சு, அதுவும் இது ரொம்பவே ரேரான பேசி, இந்த உலகத்துல இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அப்படி இருக்கும்போது என்னுடைய எப்படி இவகிட்ட வந்துன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மென்ஜூன் கூட சேர்ந்து இந்த ஜூவும் வேணுமே ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் மென்ஜூன் அடிச்சா, அந்த ஷென் மேலதான் தப்புன்னு ஹீரோயின் எதுக்காக அடிச்சாங்கிற ரீசனே சொல்லாம அவங்க மேல மட்டும் குத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான், நான் எதுக்காக அவங்களை அடிச்சேன் தெரியுமா, அவங்க தான் என்ன தேவையில்லாம ஃப்ரேம் பண்ணாங்க, அதனாலதான் அவங்களை அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க என்ன தப்பா சொன்னோம், நீ அந்த ஓல்டு மேன் கூட போனா அதனாலதான் நாங்க சொன்னோம், யாருக்காண்டா நீ அந்த அளவு கூட ஸ்லீப் கூட பண்ணிருக்கலாம்னு சொல்லி அவங்கள பத்தி இன்னுமே தப்பா தான் பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோக்குமே செம்மையா கோவம் வருது. தேவையில்லாம மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கோ, நீயா உன்னை கெஸ் பண்ணி பேசினா அது எல்லாமே உண்மையாகிடுமா, உனக்கு லாஸ்டா வார்னிங் தரேன், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மத்தவங்க கிட்டையும், இதுக்கப்புறம் இந்த கம்பெனில இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு தான் உள்ள போறாரு. ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மென்ஜூன் ஹீரோயினை பார்த்து, ஒன்னாலதான் மிஸ்டர் கோ என்ன போய் திட்டிட்டு போறாரு, ஒழுங்கா இதுக்கப்புறம் அவரை விட்டு விலகிடுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் அந்த மென்ஷன் கிட்ட, ஆமா நீ கையில போட்டிருக்கல இந்த பிரேஸ்லெட், இது ஏதோ உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. இந்த பிரேஸ்லெட் ரொம்பவே காஸ்ட்லியானது, என் அப்பா தான் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு, இந்த மாதிரி எனக்கு நிறைய கிஃப்ட் என் அப்பா கொடுத்துருக்கான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் வேணும்னே சீன் போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த பிரேஸ்லெட் அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஹீரோயின் வீட்ல மெய்டா ஒர்க் பண்ற அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நாள் போயிருந்திருப்பா. அப்ப அங்க இருந்த ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பிரேஸ்லெட் அவ கண்ணில் பட்டிருக்கும். அதை பார்த்தது அவளுக்கு பிடிச்சு போனதுல அங்கேருந்து தான் அதை கிளப்பிட்டு வந்திருப்பா. சோ ஹீரோயின் அவகிட்ட நேராவே அந்த பிரேஸ்லெட்டை என்னுடையதா என்கிட்ட தான் நீ திருடிட்டு வந்திருக்க, அதுல என் பேரு கூட இருக்கு, செக் பண்ணி பாருன்னு சொல்ல அந்த வேனஸும் பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் பேர் தான் எழுதியிருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரே பேர் தானே, இதுல என்ன ஆச்சரியப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஜூ கேட்கறதுக்கு, அப்ப ஹீரோயின் உங்க ஃப்ரெண்டு ஏதோ பெரிய பணக்கார வீட்டு போறேன்னு சொல்றால, எங்க தைரியம் தான் நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் இந்த மென்ஜனுக்கு தூக்கி வரி போடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. பத்தாவதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும், ஆமா எங்களுக்கும் உங்க வீட்டை பாக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க முடியாதுன்னு சொன்னா தான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லங்கிறத கண்டுபிடிச்சாங்களோன்ட்டு, சரி சரி நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒத்துக்கிறா.
பார்த்தா எல்லாரையும் ஹீரோயின் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. வெளியில இருந்து பார்க்கும்போது வீடு இவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் மட்டும் என்ன இவ நம்ம வில்லவா காட்டி அவளுடைய வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா. பாக்கும் இன்னும் என்னெல்லாம் பண்ணான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க. சரி மெஞ்சின், உங்க வீட்டுக்கு தான் எங்களை கூட்டிட்டு வந்துட்டா, போய் கதவை திறன்னு சொல்ல எங்க இருந்து அவ திறப்பா? பாஸ்வேர்டு தெரிஞ்சாதானே திறக்க முடியும். என்ன பண்ணுறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. எனக்கு சிட்டில நிறைய வீடு இருக்கிறதால இந்த வீட்டுடைய பாஸ்வேர்டு எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லி என் வீட்டை மெய்ட கூப்பிட்டு திறக்க சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணி டோரை வந்து திறந்து விட சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க மெஞ்சின் அம்மாவுமே வந்துறாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க முகத்தை காட்டாம திரும்பி நின்னதால அவங்களால ஹீரோயின் முகத்தை பார்க்க முடியல. டோரை வந்து திறந்து விட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு மெஞ்சின் தான் மெய்டோடைய பொண்ணுங்கிறது தெரியாது. நம்ம வீட்டு மெய்ட இதுக்கு மெஞ்சின்காக டோர் ஓபன் பண்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம வீட்டுல வேலைக்கே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அங்கிள் ஃப்ரீயா இருந்தா நம்மளுடைய இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு போங்களா, ஞாபகம் இருக்கட்டும் இங்க நீங்க வந்தாலுமே நான் யாருன்னு என்னுடைய ஐடென்டிட்டி நீங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த மெஞ்சுனும் ஏதோ அவ சொந்த வீடு மாதிரி ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கா. அப்போ மெஞ்சுன் அம்மா உள்ள வரும்போது ஹீரோயினை பாத்துறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம பயந்து போய் நிக்கா. அப்ப ஹீரோயின் அந்த மெஞ்சுன் அம்மா கிட்ட என்ன மெய்டு நீங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எப்படியோ உபசரிக்கணும் கூட உங்களுக்கு தெரியாது, எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல அவங்களுமே உள்ள போறாங்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாம் வீட்டை சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசையில போக ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க. அப்போ மெஞ்சுன் அம்மா ஹீரோயின் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த மெஞ்சுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக அவளை வீட்டுக்குள்ள அலோ பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. மெஞ்சுன் என்னுடைய பொண்ணு தான், என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், எந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலும் அதை எனக்கே கொடுங்க, என் பொண்ணை விட்டுருங்க, கண்டிப்பா நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ பண்ண தப்பு என்னன்னு அவளுக்கு சொல்லி புரிய வச்சு அவளுக்கு சரியான பாடத்தை நானே கத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், இதை பத்தி நீங்க மெஞ்சுன் கிட்ட சொல்ல வேணாம், ஏன்னா என்னுடைய ஆபீஸ் கொலீக்ஸுக்கு நான் யாருங்கிறத தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நீங்களுமே இதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஆப்போசிட்ல அந்த மெஞ்சின் வந்து எல்லாரும் அங்க ஹால் இருக்கும், நீ மட்டும் இங்க கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்காக கிச்சனுக்குள்ள வந்திருப்பாங்க, ஏதாவது சாப்பாடு இருந்தா திருடி சாப்பிடலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. அந்த மெஞ்சின் ஃப்ரெண்டு சொல்லவும் அதை இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின் போகலான்னு பாக்குறாங்க. பேசிட்டு இருக்கோம்ல எங்கடி போறோம்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு அந்த மெஞ்சின் இழுக்க ஹீரோயின் கைப்பட்டு அங்க இருந்த வேஸ் கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். எவ்வளவு தெரியும் தான் என் அப்பா ஆசையா வாங்கி வச்ச காஸ்ட்லியான திங்ஸ் போய் உடைச்சிருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் செவ்வில் அரைஞ்சிட்டு காம்பன்சேஷன் பண்ண சொல்லி பணம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ மெஞ்சின் அம்மா ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்காக இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் கால் பண்ணி சொன்னா அந்த அசிஸ்டன்ட் அங்க வரவும் அவரை பார்த்தது இந்த மெஞ்சுனுக்கு செம்மையா பயம் வருது. ஏன்னா இவ அந்த மேய்டோடி பொண்ணுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எஸ் ஆனா போதுன்னு சரி இந்த பிரச்சனை இதோட விடுங்க, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அவசர அவசரமா அங்கேருந்து வெளியில போயிடுறா. எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் ஹீரோயின் உள்ள வராங்க. அப்ப அந்த மெஞ்சுன் அம்மா ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க. சரி உங்களை விட்டுற, நீங்க என்ன பண்ணீங்களே ஏது பண்ணீங்களே எனக்கு தெரியாது, என் பர்த்டே பிரசண்டா என் அப்பா எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தா என்னுடைய பிரேஸ்லெட்டை உங்க பொண்ணு எடுத்துட்டு போயிட்டா, அதை திருப்பி என்கிட்டே எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க அந்த மெஞ்சின் கூட வந்த மெஞ்சினுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த ஷென்னுக்கு எவ்வளவு தீவிரம் இருந்தா உன்ன மாதிரி ஒரு ரிச்சான பர்சன் கிட்ட போய் அவளுடைய ஆட்டிடியூட காட்டியிருப்பா, அவள மாதிரி அரக்கண்டான ஆளெல்லாம் டீல் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. ரொம்ப நாளாவே என்னால பினிஷ் பண்ண முடியாத என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்டை என்னால டீல் பண்ண முடியாததுக்கு ரீசனே அந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜர் சரியான பர்வர்டு. சோ அந்த ப்ராஜெக்டை அந்த ஷென்னோட தலையில கட்டி அந்த ஷென்னை அந்த பர்வர்ட் கிட்ட கோத்து விடலான்னு ஒரு கேவலமான பிளானை போட்டுட்டு இருக்காளுங்க. அதுக்கு அந்த டீம் லீடருமே இதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுங்க பிளான் போட்டபடியே ஹீரோயின் கிட்ட அந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களும் அந்த பர்வர்டான அந்த லீயை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருக்கா. அவனுமே ஹீரோயின் கிட்ட ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுத்தா இதை நீங்க குடிச்சுக்கிட்டே பேசலாமே சொல்லி கொடுக்குறான். சாரி மிஸ்டர் லீ, எனக்கு ஆல்கஹால் அலர்ஜின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஏதோ சம் சூப்னு நினைக்கிறேன் அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த லீ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கவே அவங்கள கொஞ்சம் பேட் டச் பண்ற மாதிரி இருக்கு. உடனே அவங்களுடைய உள்ளுணர்வு இவன் சரியில்லைங்கிறத சொல்லவும் அங்கிருந்து எஸ்ஸாக ட்ரை பண்றாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஏதோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லீ ஹீரோயின் கிட்ட நான் ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது ட்ரக்ஸை கலந்துரு வந்தா நீ வேணும்னு சொன்னேன், ஆனா நீ நினைச்சது ரொம்பவே தப்பு, ஏன்னா நான் கலந்தது ட்ரிங்க்ஸ்ல இல்ல இந்த இன்சென்ஸ்ல சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பா எடுத்துக்க ட்ரை பண்றான். உடனே அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த லீயும் ஹீரோயினை துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சு ஷேன் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க பின்னாடி அந்த லீ வரதை பார்த்துட்டு அங்க என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு நல்லாவே கெஸ் ஆகுது. உடனே ஹீரோடைய அசிஸ்டன்டும் அந்த லீயை லாக் பண்ணி அந்த ஆளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. எங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆக அன்னைக்கு நைட்டு வாலண்டியரா ஹீரோ கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துறாங்க. மார்னிங் கண் விழிச்சு பார்க்கும்போது தான் நைட்டு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. அதை நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஷேமா ஃபீல் ஆகுது. உடனே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோமே வந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர எம்பாரசிங்கா இருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவே ஹீரோயினி கிட்ட நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, லாஸ்ட் நைட் நடந்ததுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் இல்லைங்க மிஸ்டர் குணா, அந்த மாதிரி உங்ககிட்ட
உங்ககிட்ட எதுவும் கேட்க வரல. அது வந்து நேத்து நீங்க என்ன சேவ் பண்ணதுக்கு என் லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நைட்டு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். அதுக்காக நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. நானே என்ன பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் எனக்கான ரெஸ்பான்சிபிளா இருக்க தேவையில்ல. நமக்குள்ள லாஸ்ட் நைட் நடந்த இந்த விஷயம் எந்த விதத்திலயும் உங்க ரெputation ஸ்பாயில் பண்ணாதுன்னு ஹீரோ என்ன சொல்ல வராருன்னு கேட்காம அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்போ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி லாஸ்ட் நைட் நடந்தது அந்த அளவுக்கு உனக்கு சாதாரணமா போயிடுச்சான்னு கேட்க, மிஸ்டர் கோ எதுக்காக இந்த விஷயத்தை நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஒருவேளை உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு நீங்க பயப்படுறீங்களா? நீங்க ஒரே பண்ணிக்க தேவையில்ல. இந்த விஷயம் உங்க ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷென், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நான் அந்த பொண்ணை ஹோட்டல்ல மீட் பண்ணது கூட எதுக்காக தெரியுமான்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. அதுக்குள்ளே ஹீரோயின், சாரிங்க மிஸ்டர் கோ, எனக்கு உங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்க டைம் இல்ல, அது எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க பாட்டுக்கு இக்னோர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பின்னாடி ஹீரோயினை சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோயின் அவங்க கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கார்ல போறதையும் ஹீரோ அவங்கள சேஸ் பண்ணிட்டு வரதையும் இந்த மென்ஜனுமே பாத்துறா. என்ன இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல இருந்து வெளியில வராங்களேன்னு அவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த டீம் லீடர் ஹீரோயின் கிட்ட வந்து, நேத்து கொடுத்த ப்ராஜெக்ட்டை நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்களா? அந்த லீ நம்ம கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், நைட்டு நடந்ததை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்ட்டு மிஸ்டர் லீ நம்ம கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு பதில் ஷென் குரூப் ஆஃப் கம்பெனியோட ப்ராஜெக்ட்டை நான் சக்சஸ் பண்ணிட்டேன். அதனால ஷென் குரூப்பே நம்ம கம்பெனி கூட கோஆபரேஷன் வச்சுக்க சம்மதிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு அந்த மேஞ்சன் ஓடி வந்து, அதே எப்படி ஷென் ஃபேமிலியோடைய ஒரிஜினல் டாட்டரே நான் தான், நான் சைன் பண்ணாம ப்ராஜெக்ட் எப்படி ஓகே ஆகும்? கண்டிப்பா இது ஃபேக்கான ப்ராஜெக்டா தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷென் குரூப்ல இருந்து கன்ஃபர்மேஷனுக்காக ஆளுங்க வருவாங்க, அப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல, அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோயின் கம்பெனில இருந்து அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் வந்து ஹீரோ கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்றதுக்கான அந்த டாக்குமெண்ட் ஃபைலுமே கொடுத்துட்டு போறாங்க. சோ ஹீரோடைய கம்பெனி ஹீரோயின் கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணதால எல்லாருக்கும் டபுள் போனஸ் கொடுக்க போறதாவும், அதோட இது எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபேமிலி ஒரு டின்னர் பார்ட்டி ஒன்னு பெரிய ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மென்ஷன் வேற நான் தான் ஷென் ஃபேமிலி விட்டு போகணும்னு வேற சொல்லியிருக்கா இல்லையா? சோ அதை மெயின்டைன் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அவங்க அம்மா மூலமா இன்விடேஷன் கார்டையும் வாங்கிக்கிட்டு ஹீரோயின் ஃபேமிலி அரேஞ்ச் பண்ண டின்னர் பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கா. அந்த மென்ஷன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இவ்வளவு பெரிய லக்ஸரியாஸான ஹோட்டலுக்கு நாங்க இதுக்கு முன்னாடி வந்தது கூட கிடையாது, எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், நீ தான் எங்களை கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு இந்த மென்ஷனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய சிந்தனைகள்லாம் வேற மாதிரி இருக்கு. இது ஷென் ஃபேமிலி வீட்டு டின்னர் பார்ட்டிங்கிறதால கண்டிப்பா மிஸ்டர் கோ இந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ண இங்க வருவாரு. சோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த மென்ஷன் உள்ள வரதுக்கு முன்னாடி அங்க ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு ஜியோவுமே அங்க இருக்காங்க. ஹீரோயின் சின்ன வயசுல அப்ராட் போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வரவோ அவங்க தான் ஷென் ஃபேமிலி வீட்டு போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் சேர்மன் பொண்ணு யாரா இருக்கும்னு பயங்கர ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மென்ஷன் அங்க வர அவங்க பேசுறது எல்லாத்தையும் காதுல வாங்கியிருப்பா. அப்போ ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணு யாருன்னு இவங்களுக்கு தெரியாது போயிருக்குன்ட்டு எல்லார் முன்னாடியும் நான் தான் ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்க ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்க, இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் வரதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அவ கூட வந்த வரல கை ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஹீரோயினை பார்த்தா, இவனும் இவ ட்ரெஸ்ஸையும் பாருங்களா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் இவங்களுக்கு வரதுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஒருவேளை இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாதான் இங்க இருக்கிற பணக்காரங்களை செடியூஸ் பண்ணி பணத்துக்காக அவங்க கூட ஸ்லீப் பண்ண பாக்குறேன்னு ரொம்பவே படம் மட்டமா பேசவும் அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. பக்கத்துல இருந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் மூஞ்சிலே ஊத்தி விட்டுறாங்க. உடனே இந்த மென்ஷனும், எவ்வளவு தைரியம் தான் இத்தனை பேர் முன்னாடி என் ஃப்ரெண்டை நீ இன்சல்ட் பண்ணிருப்ப, ஒழுங்கா அவகிட்ட நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுவேன்னு சொல்லி அங்க இருக்கிற சர்வன்ட் கூப்பிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ள சொல்றா. அவங்களும் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அப்ப என் ஃபேன் சொல்லிட்டு அங்க ஒரு பர்சன் வந்து, எதுக்காக இங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை விடுங்கன்னு சொல்லி அந்த மென்ஷன் கிட்டையும், நீங்க எவ்வளவு பெரிய ஷென் ஃபேமிலி சேர்ந்தவங்க, நீங்க போய் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் தலையிடலாமான்னு சொல்லி அவளை கொஞ்சம் உயர்த்தி பேசவும் அவனும் கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த ப்ராப்ளமும் அங்க சால்வ் ஆகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க ஹீரோயின் அப்பா வந்துட்டு இருக்கா. எல்லாரும் ஹீரோயின் அப்பாவை வெல்கம் பண்ண போயிட்டு இருக்காங்க. அவர் அங்க பார்க்கவோ இந்த மென்ஷன் உடனே அங்க இருந்து கலந்துக்கிறா. ஹீரோயின் அப்பாவோ அங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்டேயும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ண போகவும் இங்க அந்த என்ஃபன் ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஓ எப்பதான் இந்த ஷென் ஃபேமிலி வீட்டு டின்னர் பார்ட்டிக்கு நீ வரப்போற, உன்னுடைய ஃபியான்சி ஷென் மின்ஜுன்மே இங்க தான் இருக்கா, எனக்கு என்னமோ அவ உனக்கு சூட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் அடமண்டா தெரியுதுன்னு அந்த மென்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அதோட இன்னொரு விஷயத்தையே சொல்றா, நான் இப்பதான் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்க்க ரொம்பவே அழகா கைண்டா இருக்கா, எனக்கு என்னமோ அவ தான் என்னுடைய ஃபியூச்சரா இருக்கும்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவுமே, இன்னும் எத்தனை பொண்ணுங்க கிட்டதான் இந்த மாதிரி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க போறேன்னு சொல்லி போன்லயே இன்ஃபைனா திட்டிட்டு இருக்காரு. இல்லப்பா, நான் இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இந்த தடவை நான் ரொம்ப சின்சியரா தான் இருக்கேன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரம் வான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு ஹீரோயினி கிட்ட தான் பேச போயிட்டு இருக்கா. ஹீரோயினியும் இன்ஃபைனை பார்த்துட்டு, நீங்க இந்த சுச்சுவேஷன்ல என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவனும் ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க கூட செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க ஹீரோ வந்துறாரு. அப்போ இந்த என்ஃபன் போன்ல மென்ஷன் பண்ணது ஹீரோயினி தரான்னு சொல்லி அவருக்கு செம்ம
செம்மையா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. உடனே அங்க வந்து என்ஃபேனுடைய போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அதை இந்த மென்ஷனுமே பார்க்குறா. ஆல்ரெடி ஹோட்டலில் இருந்த 2 பேரும் ஒன்றா வெளியில் வந்தது வேற பார்த்துருப்பா இல்லையா? இப்போ இதையும் பார்க்கவும் அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஹீரோயினையும் ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு எதுக்காக என்ன அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஷேன் அந்த என்ஃபைன் கூட எதுக்கு பேசிகிட்டு இருக்கா, அவன் சரியான ப்ளே பாய், அவனால் நிறைய பொண்ணுங்க ஏமாந்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் நீயே வந்துடாத, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அவன் கிட்டேருந்து கொஞ்சம் விலகிடுன்னு சொல்ல மிஸ்டர் கோ அதை பற்றிலாம் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யார், தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம என்ன பண்ணோம், நம்மளை பார்த்து எதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு போறான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க அந்த மென்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தனியா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒயின் கிளாஸ்ல ட்ரக்ஸை கலந்து இதை கொண்டு போய் அந்த கோ கிட்ட கொடுன்னு சொல்லி அங்க இருக்கிற வெயிட்டர் பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறா. அந்த பொண்ணு அதுல ட்ரக்ஸ் கலந்துருக்கத தெரியாம அதை கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க அவருமே அதை எடுத்து குடிச்சிடறாரு. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. உடனே அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காரு. அவர் போனதை பார்த்துட்டு இந்த மென்ஷனும் ஹீரோ பின்னாடி போய் மிஸ்டர் கோ உங்களுக்கு என்னாச்சு, வாங்க நானே கூட்டிட்டு போய் உங்களை ரூம்ல படுக்க வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோக்கும் அந்த மென்ஷனை பார்க்கும்போது அவருடைய கண்ணுக்கு ஹீரோயின் மாதிரியே தெரியவும் அவ கூடயே ரூமுக்குள்ளேயும் போறாரு. அப்போ அந்த மென்ஷன் ஹீரோ கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணவும் அப்பதான் ஹீரோ மூஞ்ச உத்து பாக்குறாரு. சோ அங்க இருக்கிறது ஹீரோயின் கிடையாது மென்ஷன் தெரிஞ்சதுமே அந்த இடத்தை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு எழுந்து போக ட்ரை பண்ணுவோம். இந்த மென்ஷன் ஹீரோவை விடவே மாட்டேங்கிறா, அவரை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே அவளை பிடிச்சி வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிட்டு அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி டாக்டர் வர சொல்லுன்னு சொல்லவும் அவரும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் கூட்டிட்டு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்துறாரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு யாரு ட்ரக் கொடுத்ததுன்னு சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இங்க அந்த மென்ஷனை தான் காமிக்கிறாங்க. அவ ஆல்ரெடி ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருப்பா போல, இவங்கிட்ட இருந்து தான் அந்த ட்ரக்ஸையுமே வாங்கியிருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அதை ப்ரூஃபுக்காக போட்டோவும் எடுக்க சொல்லியிருக்கா. அவனும் ஹீரோ கூட மென்ஷன் ரூமுக்குள்ள போகும்போது போட்டோஸ் எடுத்திருப்பான். அந்த போட்டோஸை இவளுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள அமௌண்ட்டையும் வாங்கிட்டு போறான். இந்த மென்ஷன் அவங்க கிட்ட இருந்து வாங்கின எல்லா போட்டோவையும் இங்க ஹீரோயினுக்கு தான் சென்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அவங்களும் அந்த போட்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க பயங்கரமா ஹர்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டில கூட எல்லாம் ரொம்பவே அப்செட் ஆகி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மறுநாள் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. அவங்க ஃப்ரெண்டு கூட என்னாச்சுன்னு வந்து விசாரிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த மென்ஷன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தா கண்டிப்பா இவ பிரெக்னெண்டா தான் இருக்கணும், இவ்வளோ மாதிரி ஷேம்லெஸ்ஸான பொண்ணுலாம் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணா நமக்கு தான் அது அசிங்கன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காளுங்க. அது எல்லாத்தையும் அந்த மென்ஷனை கேட்டுட்டு அன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து 2 பேரும் ஒன்னா வந்தாங்களே, ஒருவேளை ஹீரோடைய குழந்தைதான் இவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்காளான்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமா டவுட் ஆகிட்டு இருக்கு. உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ணி பார்த்தா உண்மையிலே ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. குழந்தை உருவாகி 5 வீக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஹீரோயின் 5 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொன்னதை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த மென்ஷனுமே கேட்டாரா. குழந்தை உருவாகி 5 வீக்ஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தும் 5 வீக்ஸ் தானே ஆகுது, இது அப்போ கண்டிப்பா ஹீரோடைய குழந்தைய தான் இருக்கும்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படிலாம் அழிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதுக்காக ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவங்க இல்லாதப்ப அவங்க டேபிள் இருந்த காஃபில அபார்ஷன் டேப்லெட் கலக்குறா. ஆனா ஹீரோயின் அந்த காஃபி எடுத்து குடிக்கல, அவங்க ஃப்ரெண்டு ஜியா தான் எடுத்து குடிச்சிடறாங்க. இந்த பிளான் சொதப்பிடுச்சுன்னு ஹீரோயின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணும்போது அவங்கள பின்பக்கமா வந்து தள்ளி விட ட்ரை பண்றா. ஆனா அவங்க லைட்டா நகர்ந்ததால ஜஸ்ட் மிஸ் இவ கவுந்திருப்பா. இந்த பிளானும் சொதப்பிருச்சுன்னு புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல அவளுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தா அந்த பர்சன் வந்து அவகிட்ட இன்னமும் பணம் கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சரி நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லி அங்க போற ஹீரோனை கை காட்டி அங்க போறால அந்த பொண்ணு, அவ வயிற்றுல ஹீரோடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அவ வயிற்றுல வளர குழந்தைய நீ எப்படியாவது அபார்ட் பண்ணினா உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்லி டீல் பேசிட்டு இருக்கா. நைட் ஆகுது. ஹீரோயின் பார்க்கிங் ஏரியாவில இருந்து அவங்க ஸ்கூட்டில கிளம்பும் போது யாரும் இல்லாத சமயமா பார்த்து கார்ல வந்த அந்த மென்ஷனுடைய ஆளுங்க ஹீரோயினை கிட்னாப் பண்றாங்க. இப்படி ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போறத அவங்களுக்கு பின்னாடி கார்ல வந்த ஹீரோவும் அவருடைய செக்ரட்டரியும் பாத்துறாங்க. உடனே இவங்களும் அந்த காரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவனுங்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டுல ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட தப்பா இருந்துக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ கரெக்டா ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்த பயத்துல அவங்களுக்கு மயக்க வந்து ஹீரோ மேலே சாஞ்சிடறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை செக்அப் பண்ண டாக்டரும் ஹீரோ கிட்ட இவங்க 5 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனாலதான் எமோஷனலா மயக்க போட்டுட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோவோ ஹோட்டல்ல நடந்த அந்த இன்சிடென்ட் நினைச்சு பார்த்துட்டு அப்ப இந்த குழந்தை என்னுடைய குழந்தையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண் விழிச்சது அவங்க கிட்ட அதை பத்தி கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் அந்த மென்ஷன் அனுப்பின போட்டோஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த குழந்தைய பத்தி இவர்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு அவர் மேல இருக்கிற கோவத்துல இந்த குழந்தை உங்க குழந்தை கிடையாது, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அவனுடைய குழந்தைன்னு சொல்லி போய் சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை நம்புற மாதிரி இல்ல நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, குழந்தை உருவாகி 5 வீக்ஸ் ஆகுது, அப்போ கண்டிப்பா இது என் குழந்தையா தான் இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க போனை கொடுங்க, இப்பவே உங்க போன்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணி இங்க வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயே போனை வாங்கி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அவனுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் ஃப்ரெண்ட் அவங்க வந்துறான். ஷேன் என்னாச்சு உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு கேட்க அவன் கையை பிடிச்சு இவனுடைய பெருசு இவன் தான் என் குழந்தைக்கு அப்பான்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் அங்க ஏதோ சம்திங் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் சும்மா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆமா இப்ப வயிற்றுல வளர குழந்தை என்னுடைய குழந்தை தான், நாங்க 2 பேரும் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு
ஹீரோவும் கோவத்துல அவனை முறைக்க பார்த்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிறாரு. அங்கிருந்து ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட, ஷென் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையிலே நீ பிரெக்னெண்டா இருக்கியா, அப்போ உன் வயித்துல வளர இந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பாவான்னு சொல்லி கேட்க, ஆமா என் வயித்துல வளர குழந்தைக்கு மிஸ்டர் கு தான் அப்பா, ஆனா இப்போதைக்கு நீ தான் அப்பா, அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்னே போட்டுருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அடி பாவி, நீ கொல்றது இருக்கட்டும், இந்த விஷயம் மட்டும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா உனக்கு முன்னாடியே அவ என்ன கொண்டு போட்டுருவாளே, நான் என்ன பண்றது சொல்லி பயந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் பார்ல உட்காந்து அவங்க ஃப்ரெண்டை என்ஃபைன் கூட ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காரு. போதுண்டா கம்மியா குடின்னு சொன்னாலும் இல்ல என்னால ஸ்டாப் பண்ணவே முடியாது, அவ வயித்துல வளர குழந்தை ஏன் குழந்தை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா, ஆனா கடைசியில அந்த குழந்தை என்னோட இல்லைன்னு சொல்லிட்டா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிக்கிட்டே ஆபீஸ் போயிட்டு இருக்கும் போது அப்போ ரோட்ல ஹீரோயின் ஃப்ரெண்டு ஜீ இருக்கா இல்லையா, அவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு உடனே காரை ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்க கிட்ட போயிட்டு எவ்வளவு தைரியம் தான் அங்க ஷென்னை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இங்க வேறொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பேன்னு சொல்லி அவனை போட்டு மொத்துன்னு மொத்தவும் அதை அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டுட்டு எனக்கார துரோகம் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுமே சேர்ந்து அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. உடனே ஜி ஏமா ஒரு நிமிஷம் இருமா நான் சொல்றதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, ஷென் வயித்துல வளர குழந்தை என்னுடைய குழந்தை கிடையாது, அது உங்க குழந்தை தான், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன அப்பாவை நடிக்க சொன்னான்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதை கேட்டதும் அடுத்த செகண்டே ஹீரோ ஹீரோயினை பக்கம் தான் ஓடிட்டு இருக்காரு. கார்ல போகும்போதே ஹீரோ உங்க பாட்டிக்கு கால் பண்ணி எனக்கும் மென்ஷனுக்கும் நடக்க இருக்கிற என்கேஜ்மெண்ட்டை இமீடியட்டா கேன்சல் பண்ணுங்க, நான் வேறொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்போ அந்த ஷென் ஃபேமிலிக்கு நான் என்னடா பதில் சொல்றதுன்னு பாட்டி கேக்குறாங்க. பாட்டி நீங்க அதை நினைச்சு எதுவும் ஒரே பண்ணிக்காதீங்க, அந்த ஃபேமிலி கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் லவ் பண்ற பொண்ணு என்னால பிரெக்னெண்டா இருக்கா, அதனால கண்டிப்பா நான் அவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோட செக்ரட்டரி ஹீரோக்கு கால் பண்ணி அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ட்ரக் கொடுத்தது அந்த மென்ஷன் தான், அது மட்டும் இல்லாம ஹீரோயினியை ஆள் வச்சு கிட்னாப் பண்ணதும் அவதான், எல்லாத்துக்கும் மேல நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த மென்ஷன் ஷென் ஃபேமிலி விட்டு பொண்ணே கிடையாது, இவ்வளவு நாளா நம்ம எல்லார்கிட்டையும் தான் ஷென் ஃபேமிலி விட்டு பொண்ணுன்னு போய் சொல்லி நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருந்தானு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க அந்த மென்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆபீஸ் வராததை பார்த்துட்டு நம்ம அனுப்பின ஆளுங்க அவங்க வேலையை கரெக்டா முடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கு. அப்பதான் அங்க ஹீரோயின் வராங்க. அவங்கள பார்த்தது இவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. என்ன மென்ஷன் என்ன பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கா, கிட்னாப் பண்ண ஆள் அனுப்பணுமே எப்படி இவ திரும்பி வந்தானே யோசிக்கிறேன்னு கேட்க, ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்கா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. ஓ அப்படியா, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துடும், போலீஸ் வந்தா எல்லா உண்மையும் தன்னால தெரியும்னு சொல்ல, அப்போ அந்த மென்ஷன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, அவ யாரு தெரியுமா, ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணு, அவங்க இதுக்கு ஒன்ன போய் கடத்த போறாங்க, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க கரெக்டா ஹீரோயின் அப்பா எனக்கே தெரியாம எனக்கு எப்படி இன்னொரு பொண்ணு இருக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே வராரு. அவர் சொல்றதை கேட்டு இந்த மென்ஷன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் பெரிய ஷாக்கா இருக்கு. சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ இங்க இருக்கிற மென்ஷன் உங்க பொண்ணு கிடையாதான்னு கேக்குறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், அது இங்க நிக்கிற ஷென் நாஞ்சியா மட்டும்தான், எவ்வளவு தைரியம் தான் எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை புள்ளி பண்ணிருப்பீங்கன்னு கேட்க, அதை கேட்டு எல்லாரும் அலறாளுங்க. நாங்க எதுவும் பண்ணல, இங்க நிக்கிற மென்ஷன் தான் எங்க கிட்ட உங்க பொண்ணுன்னு சொல்லி போய் சொன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிற மென்ஷன் தான் சொல்லி அவளை ஓங்கி செவ்வல்லி அரைஞ்சிடறாங்க. அப்ப அங்க ஹீரோமே வந்த இவ தான் ஹீரோயினை கிட்னாப் பண்ணா, அவ அனுப்பினால எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த எவிடன்ஸுமே காட்ட அவளுக்கு சரியான பயம் வருது. ஹீரோடைய காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலே அங்க போலீஸ் வந்து அந்த மென்ஷனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ அங்க இருந்த டீம் லீடர் அவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருண்டு 3 பேர்கிட்டையும் உங்கள மாதிரி எம்ப்ளாயிஸ் என் கம்பெனிக்கே தேவையில்லை, ஒழுங்கா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவங்க 3 பேரையும் வேலையை விட்டு தூக்கிறாரு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுட்டு ஹீரோவும் ஹீரோனி கிட்ட பேச வரும்போது மிஸ்டர் கு நானுமே வேலையை ரிசைன் பண்ண போறேன், ரிசைனேஷன் லெட்டரை உங்க மெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. மறுநாள் காலையிலே ஹீரோ ஹீரோயின் வீட்டு வாசல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அங்க வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, ஷென் உன் வயித்துல வளர குழந்தையோட அப்பா நான் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன் ஃப்ரெண்டே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், இதுக்கப்புறம் என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது, கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே தங்கி உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, உங்களை மாதிரி ஒரு பர்சன் என் குழந்தைக்கு அப்பாவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க எதுவும் என்ன பாத்துக்க வேணாம், நானே என்ன பாத்துக்கிறேன், என் குழந்தைய பாத்துக்கிறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி ஒரு பர்சன்னா எனக்கு புரியல, அப்போ நீ என்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறேன்னு ஹீரோ கேக்குறாரு. எனக்குன்னு எப்போதுமே ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கணும், அவர் எப்போதுமே என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும், அவருடைய இதயத்திலும் சரி அவருடைய எல்லாத்திலையும் சரி நான் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்ல, அப்போ ஏன் அந்த பர்சனா நான் இருக்க கூடாதானே ஹீரோ கேக்குறாரு. மிஸ்டர் கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அந்த மென்ஷனுக்கும் உள்ள அஃபேர் பத்தி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மென்ஷன் ஹீரோயினுக்கு அனுப்பின போட்டோஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே புரியுது எதுக்காக ஹீரோயின் தன்னை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு. சோ இதுக்காக தான் என் மேல நீ இவ்வளவு கோவமா இருக்கியா, ஆக்சுவலி அன்னைக்கு நைட் அந்த மென்ஷன் தான் எனக்கு ட்ரக் கொடுத்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணா, ஆனா நான் அவளை அலோவ் பண்ணவே இல்லை, அவளை பிடிச்சி வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிட்டேன், அவளுக்கு எனக்கும் அன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. அப்போவே ஹீரோயின் நம்பாத மாதிரி இருக்கவும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டல் ரூம்ல அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் என்ன நடந்ததோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை சென்ட் பண்ணி விட சொல்றாரு. அவரும் அதை சென்ட் பண்ணி விட ஹீரோவும் அதை ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. அந்த வீடியோல அந்த மென்ஷன் ஹீரோ கூட உள்ள போனது போன கொஞ்ச நேரத்திலேயே அவளை வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணதுட்டு எல்லாமே இருக்கு. பாத்தியா அவ உள்ள போன 3 நிமிஷத்திலேயே வெளியில வந்துட்டா, இந்த பிட்வீன் கேப்ல என்னால என்ன பண்ணிருக்க முடியும்னு நீ யோசிக்கிறேன்னு கேட்க,
கேட்க, எல்லாம் சரிதான். ஆனா எதுக்காக நீங்க அவ கூட உள்ள போனீங்கன்னு கேக்குறாங்க. அது அவ நீ நினைச்சுதான் நான் உள்ள போனேன். நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் விருப்பம். ஃபைனலா உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட உன்னையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்கிறேன். என் லைஃப் ஃபுல்லா உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் மனசுல இடம் இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது. நானே போய் செக் பண்ணாதான் உங்களை நம்ப வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியான்னு கேட்டு ஹீரோயினை இழுத்து ஹேக் பண்ணி, அப்போ மேடம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் செக் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு கேட்க, அதுக்கு மேலேயும் ஹீரோயினியால அவங்க ஆக்டிங்கை கண்டினியூ பண்ண முடியல. ஹீரோ பார்த்து சிரிச்சிடுறாங்க. ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேரதோட இந்த ஒரு சூப்பரான டிராமாவுமே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.